அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு மண்டே ட்ரேடு. மண்டே நம்ம காலையில் 8 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் வீடியோ ப்ரீ மார்க்கெட்டில். எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன பக்கம் இருக்கும், கீழே சஸ்டெயின் ஆனால் எந்த பக்கம் இருக்குன்றது. இந்த ஸ்ட்ரைக் நான் கொடுக்குறது டைரெக்ஷனுக்காக மட்டும்தாங்க. இதை வச்சு நாங்கள் ட்ரேடும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம எங்கே எந்த இதில் மேட்ச் பண்ணால் எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது தனி ரூலுங்க. இது டைரெக்ஷனுக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க, வேற ஒரு நோக்கமும் கிடையாது. மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் அதை சார்ந்து படிக்கலாம். இல்லை உங்களுக்கு படிக்க இதாகலைன்னா உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க. மேக்ஸ் சார்ந்து படிங்க ஆப்ஷன் பைக்கு. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் என்ன சொல்லியிருந்தோம், 24,200 கால் 132 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும்னு சொல்லியிருக்கேன். இது ஏறும்னு சொல்லலை, நிஃப்டி ஏறும். அதுக்கு கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லி கொடுத்த டைமிங் எல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு போய் பாருங்க. பர்ஃபெக்டா, அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்க, 132க்கு மேல 132க்கு மேல அதுக்கு மேலே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஏன் நடக்குது? அப்போ பங்குச்சந்தையில் நாம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, ட்ரெண்ட் லைன்ஸோ, பேட்டர்ன்ஸோ, நியூஸோ எதுவுமே நம்ம பார்க்கல. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முன்னாடி தான் நம்ம போட்டுறோம்ல. அப்போ ஏன் அது நடக்குது? மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ நோக்கமே அதுதான், சிந்தித்து செயல்படுங்க, அவ்வளவுதான். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு இன்னைக்கு? கண்டிப்பா அப்பா இருக்கும். அதே போல ஒரு இடத்துல போனா திரும்பணும்னு சொல்லியிருக்கேன், எகைன் இல்லை மேலே போகும். அது ஏன் அங்கே போனால் அங்கே நடக்குது? இதெல்லாம் நீங்கள் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி செய்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட நீங்கள் ட்ரெண்ட்ல இன்னும் எது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறீங்களோ அது கூட இந்த மார்க்கெட் வேல்யூ, இந்த மேக்ஸ் வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அங்கே வரும்போது நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைனா யூடியூப்ல யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான். இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் என்ட்ரி பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன் பாருங்க. காலையிலே கால் பை ட்ரிகர்டு, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், பை எடுத்துக்கிட்டு மேலே போ. சிம்பிள், அவ்வளோதான் ஸ்மார்ட் டிசைடர்ஸ். அதனால தான் ஸ்மார்ட் டிசைடர் நம்ம மேக்ஸ் கூட மேட்ச் பண்ணணும். இங்கெல்லாம் ஏன் மேக்ஸ் கூட மேட்ச் ஆச்சுன்றது உங்களுக்கு அங்கே விடைகள் இருக்கும், போய் பாருங்க. நான் அதனால தான் இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறேன். பப்ளிக்ல எல்லாரும் யாரு கேட்டாலும் நான் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது மேக்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஸ்மார்ட் டிசைடர் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கு. ஓகேங்களா? இதே தேவையே கிடையாது, மேக்ஸை வச்சு மட்டும் கூட பண்ணிட்டு போகலாம். ஆனால் மேக்ஸில் இருக்கும்பொழுது, இது கூட இருக்கும்பொழுது இன்னொரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம மேக்ஸ் எல்லா வேல்யூமே இந்த இதில் வந்துடுது நமக்கு. ஓகேங்களா? வேல்யூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் போயிட்டு எல்லா வேல்யூஸும் அப்பர் லோயர் லெவல்ஸ் எண்ணி எல்லா வேல்யூவும் இதுக்குள்ளேயே நீங்கள் மேக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு லைனும் எடுத்து போட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதே போல் ஃபியூச்சர் சார்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்றது எப்பவுமே நான் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.